இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னென்னா, அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு டேக் ஆஃப் ஆகிற ஒரு ஃப்ளைட்டு, அது டேக் ஆஃப் ஆகி 30 to 40 செகண்ட்ஸில் சுமார் 600 அடிக்கிட்ட அது பறந்துட்டுருக்கப்போ ஒரு மெடிக்கல் காலேஜ் பில்டிங்கில் கிராஷ் ஆகுது. இதில் சுமார் 241 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அதில் 230 பேர் பேசஞ்சர்ஸ், 12 பேர் அந்த க்ரூ மெம்பர்ஸ். இந்த இன்சிடெண்ட்டுக்கு யாரெல்லாம் பொறுப்பாவாங்க? 1, ஏர்லைன்ஸ். யாருன்னா ஏர் இண்டியா. இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயத்த அவங்க சரியாக பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஏர் இண்டியாவும் பொறுப்பாவாங்க. 1, புவர் மெயின்டெனன்ஸ். 2, பைலட் எரர். 3, சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸை சரிவர அவங்க பார்க்காம இருந்திருந்தா. 4, இம்ப்ராப்பர் ஃப்ளைட் பிளானிங். இந்த 4 விஷயத்தையும் அவங்க சரியாக பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை தவிர்த்திருக்கலாம். 2வது, டிஜிசிஏ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். மேலே சொன்ன இந்த 4 விஷயம் இவங்க என்ஷூர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் நடந்திருக்காது. ஸோ என்ஷூர் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இவங்களும் பொறுப்பாவாங்க. 3வது, ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரர். இந்த பர்டிகுலர் கேஸில் போயிங் அப்படிங்கிறவங்க தான் பொறுப்பாக முடியும். எப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்திருக்கு அப்படின்னா இந்த போயிங் வந்துட்டு பொறுப்பாவாங்க. 2019 எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் மேக்ஸ் 8 கிராஷ். போயிங் வந்துட்டு பார்ட்லி லயபிள் ஃபார் த ஆக்சிடென்ட் அப்படின்னு போயிங்கை சொல்லி ஜட்மெண்ட் இருக்கு. 4வது யார் பொறுப்பாவாங்க அப்படின்னா பைலட்ஸ், க்ரூ மெம்பர்ஸ். இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுறப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அலர்ட்ஸ் ஆல்ரெடி வந்து அதை இவங்க கவனிக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா பைலட்ஸ் ஆர் க்ரூ மெம்பர்ஸும் பொறுப்பாவாங்க. 5வது, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இஃப் இந்த ரன்வேல எதுவும் இஷ்யூஸ் இருக்கு, இல்ல ஏர் டிராஃபிக்கை சரியா பார்க்காத பட்சத்தில் ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் பொறுப்பாவாங்க. இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் கிராஷ்ல இறந்து போன கிட்டத்தட்ட 241 பேர், இவங்களுக்கு ரிலீஃப் எதுவும் கிடைக்குமா, விச் மீன்ஸ் காம்பன்சேஷன் எதுவும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரேஜ் ஆக்ட் கீழே கிளைம் பெட்டிஷன் ஃபைல் பண்றது மூலமா காம்பன்சேஷன் வாங்கலாம். 2, ஒரு சிவில் சூட் ஆர் ரிட் ஃபைல் பண்றது மூலமா டிஜிசிஏ, அந்த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஆர் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்கள பார்ட்டியா சேர்த்து சிவில் சூட் ஆர் ரிட் ஃபைல் பண்றது மூலமா இஃப் தேர் இஸ் அ கிராஸ் நெக்லிஜென்ஸ் ஆர் வயலேஷன் ஆஃப் பப்ளிக் டியூட்டி இதை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா சிவில் சூட் ஆர் ரிட்டும் ஃபைல் பண்ணலாம். ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆக்ட், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதுக்கு கீழே நெக்லிஜென்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஹையர் காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னா அபாபில் லா அசோசியேட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.